இன்றைக்கி இட்லி தக்காளி சாம்பார் செஞ்சிகிட்ருக்கிறேன். இந்த பக்கம் இட்லி ஊற்றி வச்சாச்சு. இந்த பக்கம் வெங்காயம் பச்சை மிளகாய் தாளித்து விட்ருக்குறேன். இப்போ தக்காளி கட் பண்ணி போடணும். கருதுன்னு அவசரமாக தக்காளி கட் பண்ணி போட்டேன். இனிமேல் இது உப்பு போட்டு நல்லா வதக்கணும். இந்த சட்டி சீக்கிரமாக சூடேறிடுச்சு. ஞாபகம் இல்லாமல் ரெடி பண்ணி வைக்காமல் விட்டுட்டேன். உப்பு போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் பூண்டு கட் பண்ணி போடணும். பூண்டு கட் பண்ணியாச்சு. இதில் போட்டு நல்லா நசுக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தோட ஜீரகம் மட்டும்தான் தாளித்தேன். இதுக்கு அந்த மசாலாலாம் போட மாட்டேன். இஞ்சி பூண்டு இந்த மசால் அதெல்லாம் இல்லை, ஜீரகம் பூண்டு தான். கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டு தேங்காய் கடலை அரைச்சி ஊற்றி விடணும். நசுங்கி வர மாட்டேங்குது. அதனால் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு மூடி வச்சு வேக வச்சுட்டு அப்புறம் நசுக்கி விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் கடலை ரெடி பண்ணிக்கலாம். வெறும் வரமிளகாய் தூள் போட்டிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த மிளகாய் பொடியோட வேகட்டும். கொஞ்சம் தேங்காய் கடலை இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். தக்காளி வதக்கியும் அரைச்சி ஊற்றலாம். சரி, நான் அவசரமாக செய்கிறதுனால இந்த பக்கம் இட்லி வந்துக்கிட்டு இருக்குது. டக்குன்னு இந்த சாம்பார் ஆகிடும். எங்கள் அம்மா இந்த மாதிரி சாம்பார் தான் டக்குன்னு செய்வாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் அப்புறம் அரைச்சி தான் ஊற்றுவேன். டக்குன்னு செய்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி செஞ்சுருவேன். இட்லி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம். நல்லா நசுக்கி விட்டுட்டேன். இதை ஊற்றிக்கலாம். இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது. இட்லி ஊற்றி வச்சுக்கிட்டு ஒன்றா கட் பண்ணி போட்டு சீக்கிரம் செஞ்சாச்சு. இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி போல் தான் இருக்கும். நான் அப்படி தான் வச்சேன் அரைக்கிறதுனால. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இனிமேல் சாப்பிட்லாம்.